சைகை மூலம் உலாத்துவதல். அதாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிலம்பம். அது முதல் அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா சைலா, சைகை மூலம் உலாத்துவதல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய தமிழ் வார்த்தை தான். இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நிறைய விளையாட்டுகள் வந்து எடுத்து அதை வந்து முறையாக செயல்பட்டுருக்காங்க. பட் இந்த விளையாட்டு வந்து சைலா, சிலம்பத்தை முதல் அடித்தளம். அதாவது கால் பயிற்சி, கை பயிற்சி, ஒற்றைச்சோடு, அங்கச்சோடு, இரட்டைப்பற்று, இந்த மாதிரி பல விளையாட்டுகள், பறவை தூது, வேங்கை தூது, சர்ப்ப தூது, இந்த மாதிரி இந்த கை முயற்சிகள், அதாவது கால் பயிற்சியும் கை பயிற்சியும் சேர்ந்து விளையாட்டு தான் சைலாத்தாக நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் குரு வணக்கம். ரெடி, பொசிஷன், ஓகே, வாவ். ஃபர்ஸ்ட் இது குரு வணக்கம். என்னன்னா இது கை பயிற்சி, கால் பயிற்சியில் முதல் வணக்கம். இந்த விளையாட்டில் இருந்தால் தான் முதல்ல தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் 6 மாசம் பிறகுதான் அவங்க சிலம்பத்துக்கு வந்து தேர்ச்சி வருவாங்க. முதல் ரெடி ரெடி பொசிஷன், சமநிலை, வணக்கம், தயார்நிலை, ஸ்டார்ட். வணக்கம், பொசிஷன், இந்த குரு இப்போ நீங்க போட்டது வந்து குரு வணக்கம் தான். இப்போ அதே விளையாடி ஒரு போட்டு காட்டுவாரு. என்னன்னா இதுல வேகம், பலம், சுறுசுறுப்பு அம்சம் எல்லாமே இருக்கணும். இது இருந்தால் தான் உங்களுக்கு இன்னைக்கு டோர்னமெண்ட், எங்கள் சைலண்ட் டோர்னமெண்ட்ல வந்து இவங்க வந்து ஏற்கனவே ஸ்டேட் பிளேயர். ரெடி பொசிஷன், ரெடி ஸ்டார்ட். இதுல ஒற்றை பற்று, இரடை பற்று, தட்டு வரிசை, பட்டு வரிசை. நன்றி. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலம்ப குரு வணக்கம். ரெடி ரெடி ஸ்டார்ட். பார் சிலம்பம், அதுல குரு வணக்கம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பார் சிலம்பம், பட்டு, அரப்பு, குத்து, வீச்சு, பம்மல், பதுங்கல், பஸ்கி, கிண்டல், கரணம், இந்த மாதிரி 25-26 மூமெண்ட்ஸ் இருக்கும். சிலம்பம் ஆதி காலத்து மனிதனிலிருந்து உருவான ஒரு விளையாட்டு. இதில் பல ஆயுதங்கள், ஆயுத பயிற்சி,